ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நாம் நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள்கள் உணவு ரீதியாக எந்தெந்த பொருட்களை எடுத்துக்கொண்டால் ஆண்மை குறைவை சரி செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக உணவாக பயன்படக்கூடிய சில பொருட்களும் இருக்குது, மருந்தாக பயன்படக்கூடிய சில பொருட்களும் இருக்குது. சரிங்களா? உணவு நம்ம அன்றாடும் தேவைக்கும் உடல் வளர்ச்சிக்கும் நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் நம்மளுடைய சில ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது. அது மிகினும் போயிடுச்சுன்னா நோய்களை உண்டாக்கக்கூடியது. மருந்து நோயின் தன்மை கருதி அதுக்கு ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின் பெற்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் இந்த மருந்துகள். அது ஒரு அளவாகவும் இருக்கும், செயல்படுற வீரியம் அதிகமாக இருக்கும், அது கால அளவுகள் இருக்கும். உணவுக்கும் அதுக்கும் சில நிறையா டிஃப்ரெண்ட்டுகள் இருக்குது. எல்லாமே வாயில் தான் இருக்கிறனால அந்த மாதிரி நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம உணவு முறையில் எடுக்கக்கூடிய சில கீரைகள் மூலமாக ஆண்மை குறைவு வராமல் எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுசாக ஃபீஸ் போன கேஸுகளுக்கு கிடையாதுங்க. ஒரு இளமையான இருக்காங்க இல்லையா, ஒரு 20 வயசு ஆண்கள் அல்லது 25 அல்லது 40 வயசுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக இது எப்படிலாம் பயன்படுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கீரை ராஜ உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமாம், ராஜ போஜனம் அப்படின்னு சொல்கிறது. அந்த காலத்தில் ராஜபோஜனை நான் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கீரை சேர்த்த உணவுகள் அர்த்தம். சரிங்களா? ஆமாம். இன்றைக்கி இவ்வளோ தான் கூட்டு வைக்கிறேன். இது எந்த மூளைக்கு காணும்? இப்போ இது இதாகாது. நம்மெல்லாம் ஓரளவு பிராணிகளாக இருந்து தான் இந்த மனிதர்களாக வந்தோம். அதில் நம்ம பார்க்கும்போது சோறு சாம்பார்களை ஊற்றி கொண்டு இந்த இலைதலைகளை மறந்து விட்டோம். சரிங்களா? ஆமாம். அதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. மாடு ஒரு தடவை தான் உடல் உறவு பண்ணுது, நாய் ஒரு தடவை தான் உடல் உறவு பண்ணுது, கோழி ஒரு தடவை தான் உடல் உறவு பண்ணுது, குழந்தை பிறந்து வம்சத்தை விருத்தி ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களில் இந்த ஆண்மை குறைவு எத்தனையோ பண்ணி ஐயுஐ பண்ணி ஐவிஎஃப் பண்ணி ஐசிஎஃப்எஸ்எஃப்ஐ பண்ணி இன்ட்ரோசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி ஃபெயிலியரான கேஸுகள் நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உணவு ரீதியாக வந்தக்கூடிய சில மரபணு கோளாறுகள் தான் இதில் முக்கிய இடத்த வகிக்குது. சரிங்களா? அந்த இதில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பிராணி நாய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான புல்லை போய் மேய்ஞ்சிட்டு வரும். நாய் என்றைக்கும் புல்லை மேயாது, சிங்கம் அப்போ புலியும் அந்த மாதிரி மேயாது. ஆனால் தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா என்ன ஆகும்? பர்டிகுலராக அந்த ஹெர்பலை போய் சாப்பிட்டுட்டு வரும். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது சில கீரை வகைகள் எப்படியெல்லாம் ஆண்மை குறைவை சரி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் முதலிடம் வைக்கிறது பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை மாதிரி ஆண்மை குறைவை சரி செய்யக்கூடிய பொருள் வேறு எதுலேயுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு அதில் அற்புதமான ஒரு பொருள்கள் கலந்துருக்குது. அதோடு இந்த பாசிப்பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்றது, அது மாதிரி நீங்கள் உணவுகளை சாப்பிடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை தீர்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வருகிறார்கள். சரிங்களா? இதில் உணவுப் பொருட்கள் தான் கூடுதலாக சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது. சரிங்களா? ஆமாம். என்ன வயிற்று கலைக்கு போகுமே ஒழியா, அதனால் உங்களுக்கு கேடு இதாகாது. நல்ல பூச்சி இல்லாத உரங்கள்லேருந்து கழுவி, பூச்சிக்கொல்லியிலேருந்து கழுவி பயன்படுத்தக்கூடிய கீரைகளை நீங்கள் பயன்படுத்துங்க. அதை மட்டும் இப்போ நீங்கள் செலெக்ஷன் பண்ண வேண்டியது. அந்த கீரையை எடுத்துகிட்டு
இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வச்சு நான் இது பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை குறைக்குதுங்கிறாங்க. இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கெட்ட கொழுப்புகளை இது வந்து கரைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இதில் வந்து சில வந்து அந்த தண்டுகளில் உள்ள ரெட் ஆக்சைடு இதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வலிமை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்குது. அதில் வந்து பார்க்கும்போது அடுத்ததாக வரக்கூடியது அரைக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகீரை வகை தான் அது. இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரேடில் அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா விதையை தூவி விட்டு மேலாப்பில் மட்டும் அறுத்துட்டு வந்துடுவாங்க. அது வந்து கொஞ்சம் வந்து செய்யாதீங்க. நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் வச்சு அரைக்கீரை விதையை வாங்கி இது பண்ணி போடுங்க. அதில் வந்து வரும்பொழுது அந்த வேரோடு எடுத்து பயன்படுத்துங்க. அப்படி வேரோடு எடுத்து நல்லா அலசிட்டு பயன்படுத்துங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை உணவுக்கு பயன்படுத்துங்க. திருப்பி வளரக்கூடியதை வந்து பயன்படுத்தாதீங்க. அதில் வந்து அந்தளவுக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. போதுமான அளவுக்கு தரவுகள் இல்லை. ஆனால் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம டாபிக் என்ன? ஆண்மை குறைவு, ஆண்குறி சம்மந்தப்பட்டது. இது ஆண் மட்டும் சாப்பிட வேண்டியதில்லை, பெண்களும் சாப்பிடலாம். சில நிறுவனங்கள் வந்து அரைக்கீரை கூந்தல் தைலம்னே ஒன்று போடுறாங்க. அரைக்கீரையில் தைலங்களை தயாரித்து அதை வந்து விற்பனையும் செய்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இதில் வந்து சில மருத்துவ குணநலங்கள் இருக்குது. என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் இதில் வந்து பார்க்கும் பொழுது விட்டமின் இ கண்டென்ட் இதில் வந்து ஏதோ சிந்தசிஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த மாதிரியான இதுகளை வரும்போது அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸுக்கு தான் அந்த பவர் உண்டு. அதனால தான் விதையை போட்ட உடனே அங்கிட்டு ஒரு 15-20 நாளில் கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா அப்படியே சல்லுன்னு முடைஞ்சு வந்துடும். சரிங்களா? அது ஒரு வாரத்தில் மூடி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சன்லைட்டில் வச்சிங்கன்னா அங்கிட்டு ஒரு வாரத்தில் வந்து கல்டிவேஷனுக்கு ரெடியாக வந்துடும். அதை நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. ஒரு 4 அந்த சட்டி இருந்துச்சுன்னா போதும். அந்த செடி வளர்க்குற சட்டி இருந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து ஓரளவு 2 வாரங்களுக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கிடைச்சிடும். எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, மார்க்கெட்டில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிடுங்க. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய அந்த விட்டமின் ஈயை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் வந்து இருக்குது. அது நம்ம அந்த அளவுக்கு சொல்கிறோம். அதில் நம்ம இதில் வந்து பார்க்கும்போது என்ன டேர்ம் கொடுத்து பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த இது வந்து ப்ராப்பர்ட்டி இதில் வந்து நிறையா இருக்கிறனால வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு செல்களை வந்து வளர்ச்சி பண்ண கொடுக்க வைக்குது. செல்களோட முதுமைத்தன்மையை வந்து இது வந்து குறைச்சி கொண்டு வந்துடுது. சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து நல்ல ஒரு பலன் வந்து கொடுக்க வைக்குது. அடுத்து 3வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கீரை வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே என்ன பார்த்தோம்? பசலைக்கீரை பார்த்துட்டோம், அரைக்கீரை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்க்கும் பொழுது 3வதாக நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம சொல்லலாம். ஆமாம், இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிச்சயமாக ஆண்குறி சம்மந்தப்பட்டதுகளுக்கும் இடுப்பெலும்பு சம்மந்தப்பட்டதுகளுக்கும் நிறைய தீர்வுகள் வந்து இருக்குது. கால்சியத்தை வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களும் கால்சியத்தை வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடிய சில மூலக்கூறுகளும் இதில் இருக்கிறனால வந்து அந்த ஃபுட்ஸ் அந்த ஸ்பெர்ம் செல்லை வந்து கட்டுமானம் பண்ணுறதுக்கும் இது வந்து உதவி பண்ணுது. அதே நேரத்தில் வந்து இப்போ அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை நேச்சுரலாக சிந்தசிஸ் பண்ணுறதுல வந்து நம்பர் 1 இடத்த வந்து வகிக்குது. அதில் வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம பயன்படுத்துகிறக்காரில் அதில் சொல்கிறாங்க முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ அதே மாதிரி பண்ணுறது, அதே காய் இதெல்லாம் பயன்படுறது, பிசின் பயன்படுது. அப்படி இருந்தாலும் முருங்கைக்கீரை வந்து அட்லீஸ்ட்டு வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்களுக்கு வரக்கூடிய இடுப்பெலும்பு பலகீனம், பெண்களுக்கு வரக்கூடிய இடுப்பெலும்பு வலி இல்லை, ஆண்களுக்கு இடுப்பெலும்பு பலகீனம் வந்துடுச்சுன்னா எல்லாமே போக போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், அதாவது இப்போ ஆண்மை குறைவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அதை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து சில அற்புதமான மருத்துவ குணநலன்கள் இருக்கிறனால தான் இது கீரை வகைகளில் இருந்தாலும் காயகல்ப மருந்துகளில் இது பயன்படுது. சரிங்களா?
அதுலேயும் ஒரு இது கேட்டகரியில் வந்து இருக்குது. நம்ம உடம்பு வந்து ஒரு வலுப்படுத்தி தேக சித்தி பயன்படுத்துறதுல நம்பர் 1 இடத்த வந்து வகிக்குது. தேக சித்திக்கும் பயன்படுது. அதே நேரத்தில் இதில் வந்து நம்ம ஆண்மை குறைவை எப்படி சரி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள நிறையா சில அந்த மூலக்கூறுகள் தாவரவியல் மூலக்கூறுகள் வந்து உடம்புக்கு தேவையான இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளையும் மைக்ரோ மினரல்ஸுகளையும் ட்ரேஸ் எலிமெண்ட்டுகளையும் கொடுக்கறதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டது இதற்கெல்லாம் அது வந்து நல்லா வந்து ஒரு பலனை கொடுக்குது. உடம்புக்கு தேவையான இயற்கையான அந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட், ஹெர்பல் புரோட்டீன் சப்ளிமெண்ட்டையும் இதை வந்து அதிகமாக நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்குறனால வந்து நல்லா வந்து உடம்பே வந்து தேக சித்தி பெற்று இது பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விந்தணு குறைபாடுகள், விந்தணுக்குள்ளே உள்ள அந்த மார்ஃபாலஜிக்கல் இதெல்லாம் வந்து மாற்றத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வச்சு ஸ்விம்மிங் இது பண்ணி கொடுக்க வைக்குது. இதன் மூலமாக வந்து இது வந்து நம்ம ஆண்மை குறைவை வந்து சரி செய்யக்கூடியது. அடுத்த இதில் வந்து பார்க்கும்போது லட்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அனிமியாக இருக்கிறனால பெண்களுக்கான பயன்படுத்துகிற கீரைன்னு அவங்க பேரை கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆண்கள் இதை வந்து வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸாவது சாப்பிடுங்க. ஆமாம், அப்படி வரும்பொழுது உடம்புக்கு தேவையான இரத்த விருத்தியை வந்து அதிகரிக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் குறையும். சரிங்களா? ஆமாம், அந்த மாதிரி வரும்பொழுது ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்டது, அந்த ஆண்குறிக்கு சம்மந்தப்பட்ட இரத்த ஓட்டத்தில் எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு. நிறைய கீரை வகைகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா நேரம் காணாது. ஆமாம், அதே நேரத்தில் வந்து இந்த சிகப்பு வகையான கீரைகளை வந்து கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில மைக்ரோ ட்ரேஸ் எலிமெண்ட்டை நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்க வந்து ஆரம்பிச்சுக்கிறோம். பொதுவாக வந்து தினசரி வந்து கீரை பயன்படுத்துங்க. மதிய உணவில் வந்து இரவில் வந்து கொஞ்சம் கீரை தவிர்த்துடுங்க. செரிமான கோளாறுகளால பேதி மாதிரி உருவாகலாம் அல்லது வாந்தி வரலாம். தினசரி மதிய உணவில் வந்து கொஞ்சம் கீரையை பயன்படுத்துங்க. கொஞ்சம் இல்லை, நிறைய கீரைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? முதல்ல வரக்கூடிய கீரையை வந்து என்ன பண்ணுங்க, சோத்தில் பிரட்டி சாப்பிடுங்க. அடுத்து வரக்கூடியதை தனியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுத்தால் தான் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க வைக்குங்க. ஒரு சின்ன கரண்டி வந்து உங்களுடைய உடல் தேவைக்கு அத்தனையும் அது சப்ளிமெண்ட்டை பண்ணி கொடுக்காது, தேவையை நிவர்த்தி செய்து கொடுக்காது. அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே சாப்பிடுங்க. இப்போ தனிக்கீரையாகவே சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா சில இதில் வந்து ருசிக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு வகைகள், சில வேறு ஒரு வகைகள் அதெல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வேணாம். பியூர் கீரை வகைகளாக இது வந்து இது பண்ணிக்கிறங்க. கூடுமான வரைக்கும் நன்றாக கழுவி பூச்சி இல்லாத இலைகள் உள்ள இதுகளில் வந்து பூச்சி மருந்து இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தொழிச்சு தான் ஆவாங்க. வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது, இடப்பற்றாக்குறை. அதனால் கொஞ்சம் லிமிட்டடான நல்லா வாங்கினாலும் நல்ல கழுவி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த கீரை வந்து உண்மையிலே வந்து ஆண்மை விருத்திக்கு வந்து ஆண்குறி எழுச்சிக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.